பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம தங்கமயில் இருந்துட்டு வீட்டு முன்னாடி பிரச்சனை பண்ணுறத பார்த்த உடனே, "அத்தை நான் ஒன்றும் இந்த வீட்டுக்கு சும்மா ஒன்றும் கல்யாணம் பண்ணிட்டு வரல. 80 சவரன் நகை போட்டுட்டு தான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். அப்போ கூட இந்த வீட்டோட வேலைக்காரி செய்யக்கூடாத எல்லா வேலையும் நான் செஞ்சுருக்கேன். 4 மணிக்கு எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு உங்கள் எல்லாரையும் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன். ஆனால் கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் என்னை வெளியே துரத்தி விட்டுட்டீங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க. அக்கா நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்குறோம். ஆனால் நீங்கள் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, 80 சவரன் நகைன்னு. அது உண்மையாகவே 80 சவரன் நகையா? அது வெறும் போலி நகை தானே. நானும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்களும் உங்கள் அம்மாவும் நிறையவே பேசிட்டீங்க. வரதட்சணை அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டை ஜெயில் பக்கம் திரும்புறதா அவ்வளோ பேச்சு பேசுனீங்க. எப்படிக்கா இவ்வளோ பொய்யை மறைச்சி வச்சுட்டு எப்படி உங்களால் மட்டும் இப்படியெல்லாம் பேச முடியுது? நாங்கள் ஒரு உண்மையை மறைச்சாலையும் எப்பிட்றா அது நம்ம உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் ஒரு வருஷத்துக்காட்ட இருந்திருப்பீங்களா? அப்பத்துலேருந்தே இவ்வளோ விஷயத்த மறைச்சி வச்சுருக்கீங்க. அதுவும் நகை விஷயத்தில் இவங்கள வரதட்சணை கேட்டாங்கன்னு சொல்லி எதிர்த்த வீட்டுக்காரங்க சொன்னால் நீங்களும் அப்படியே சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் போட்டுட்டு வந்ததெல்லாம் போலியான நகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்கு.